விசிகா தாவேகாவோட அமைச்சரவையில் பங்கு இருக்குது. விசிகாவுடைய ஓட்டையும் தாவேகா உருவிருக்கிறாங்க, பலருடைய ஓட்டை உருவிருக்கிறாங்க. ஒரு பட்டியலின தலைமை கொண்ட ஒரு கட்சிக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறேன், ஒரு அதிகாரம் மிக்க பதவியை நான் கொடுத்திருக்கிறேன், அவருக்கு தான் அது பலமாகும். விசிகாக்கு எங்கிருந்து இது பலத்தை? இந்த விஷயத்தில் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அவர் சரிந்து விழுந்து விடக்கூடாது, வழிக்கு விழுந்து விடக்கூடாது என்று நாம் அக்கறைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். இனிமேல் விஜய் தான் இருக்கிறாரு, விஜய் தான் முதலமைச்சர், ஒரு 15 வருஷத்துக்கு அவருதான் அப்படின்னு ஒரு விஜய் மேனியாவை ரீல்ஸ் பாக்குற பசங்க, இந்த ஜெனரேஷன்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அரசியல் கட்சி தலைவர்களே இந்த விஜய் மேனியால பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு தெளிவான அரசியலை நோக்கி மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நீங்கள் சொன்ன எல்லா தலைவர்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. தொடர்ந்து ரசிக மனநிலையை அவர்களை வைத்திருந்து ஆட்சி நடத்தாமல் நினைத்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அத்தகைய போக்கை இந்த தலைவர்களாம் ஏற்கிறார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ரீல்ஸ் அரசியல் பாக்குறீங்களா சார்? அதிகாரிகள் ஆய்வு செய்யறாங்க, அங்கேயே சஸ்பெண்ட் பண்றாங்க, அப்படியே ஒரு ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு, நான் கூட கேலியா சொன்னேன், யானை பேரன்னு சொன்னேன். அடுத்து ஒட்டக பேரன்னு சொல்ல போறாங்க. குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் எப்படி போகும் சார் இந்த தமிழக அரசியல் சூழல்? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். விசிகா தாவேகாவோட அமைச்சரவையில் பங்கு இருக்குது. விசிகாவுடைய ஓட்டையும் தாவேகா உருவிருக்கிறாங்க, பலருடைய ஓட்டை உருவிருக்கிறாங்க. ஒரு பட்டியலின தலைமை கொண்ட ஒரு கட்சிக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறேன், ஒரு அதிகாரம் மிக்க பதவியை நான் கொடுத்திருக்கிறேன், அவருக்கு தான் அது பலமாகும். விசிகாக்கு எங்கிருந்து இது பலத்தை? இந்த விஷயத்தில் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அவர் வலிமைப்பட வேண்டும் என்று நம்மளாம் விரும்புகிறோம். அவர் நம்ம கூட்டணியில் இருக்கணும், நம்ம கூட்டணியே இல்லாவிட்டாலும் அவங்க வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னு சொன்னோம்னா விளிம்பு நிலை மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக அது வளர்ந்துருக்கு. அதுவும் சொந்த சின்னத்தை அங்கீகாரம் பெற்றக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கு. பெரிய 30-40 வருட உழைப்பு அதில் அவங்களுக்கு இருக்குது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கார் அந்த மக்களுக்காக, அந்த சமூகத்திற்காக. அதையும் தாண்டி தமிழ் இனம் சிறுபான்மை மக்களுடைய நலன் சொல்லி அவருடைய அரசியல் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அவர் இந்த நீங்கள் சுட்டிக்காட்டிய அந்த புள்ளியில் மிக கவனமாக நிற்க வேண்டும். அவர் சரிந்து விழுந்து விடக்கூடாது, வழிக்கு விழுந்து விடக்கூடாது என்று நாம் அக்கறைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆபத்தான புள்ளி அது. அந்த ஆபத்தான புள்ளியில் அவர் எந்த ஒரு இழப்பையும் சந்தித்து விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. எல்லாருமே ஒரு விஜய் மேனியால இருக்கிறாங்களா? ஏன்னா வைகோ ஆதரிக்கிறாரு, அன்புமணி ஆதரிக்கிறாரு, ஒரு விஜய்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இனிமேல் விஜய் தான் இருக்கிறாரு, விஜய் தான் முதலமைச்சர், ஒரு 15 வருஷத்துக்கு அவரு தான் அப்படின்னு ஒரு விஜய் மேனியாவை பொதுமக்கள் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ரீல்ஸ் பாக்குற பசங்க, இந்த ஜெனரேஷன்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அரசியல் கட்சி தலைவர்களே இந்த விஜய் மேனியால பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மனக்கணக்கு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் விருப்பங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் காலம் சரியான முறையில் அடையாளம் காட்டும். ஒவ்வொருத்தருடைய எண்ணப்பாடுகளை நீங்களும் நாங்களும் முழுமையாக கணிக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு தெளிவான அரசியலை நோக்கி மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நீங்கள் சொன்ன எல்லா தலைவர்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை, உறுப்பினர்களை, கட்சியினரை அரசியல் மயப்படுத்தி ஜனநாயகமயப்படுத்தினால் நாம் அவங்களை பாராட்டத்தான் செய்வோம். ஏன்னா ஒரு தலைமுறையினர் ஜனநாயகப்படுத்தப்படுறாங்க, அரசியல்படுத்தப்படுறாங்கன்னா நாட்டுக்கு நல்லது தான். ஆனால் தொடர்ந்து ரசிக மனநிலையை அவர்களை வைத்திருந்து ஆட்சி நடத்தலாம் நினைத்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அத்தகைய போக்கை இந்த தலைவர்களாம் ஏற்கிறார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதில் சார் இப்போ போகிற போக்கு விஜய் வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க. அப்படி பாஜக முன்னிலைப்படுத்தி விஜய் அவங்க இருப்பார், பாஜக இங்கே இருக்கும், இப்படி தான் எதிர்கால அரசியல் அப்படிங்கிறாங்களே, அது சாத்தியப்படுமா? ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அரசியல் களத்தில், அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நேற்றும் இருந்தது, நாளையும் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியலை யாரும் பேச முடியாது. இந்த யதார்த்தத்தை தயவுசெய்து எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை மறுத்தார்களேயானால் அவர்கள் அரசியல் பிழை செய்கிறார்கள் என்று அர்த்தம். விசிக நிலைப்பாடு, கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக கூட கிட்டத்தட்ட விசிக நிலைப்பாடோட தான் அவரும் பயணிக்கிறாரு. சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிக இந்த 4 கட்சிகளும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவெடுத்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மக்கள் அவர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க,
பெரும்பான்மை பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நாடு தயாராக இல்லை. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி ஓராண்டு காலம் தமிழ்நாட்டை தன்னுடைய பிடியில் வைத்துக்கொள்ளக்கூடிய வேலையை கூட ஒன்றிய அரசு செய்யுங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கடியான சூழலில் தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் திமுக தலைமையிலான அந்த தோழமை எங்களுக்கு தொடருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்தாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அரசியல் பண்புள்ளதாக தெரியலை. அது மாதிரி யாரும் 4 நல்ல வார்த்தையில் சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா யாரும் அவங்கள விமர்சிக்க போகிறதில்ல. இத்தனை ஆண்டு காலம் இது போன்ற ஒரு முடிவுக்காக காத்திருந்தது போலவும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்த பிறகு இந்த கூட்டணியிலிருந்து விடுபட்டு வெளியேறுவது போலவும், வேண்டா விருப்பாகத்தான் இந்த கூட்டணியில் நீடித்தது போலவும் தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்தது தான் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. உண்மையில் இஸ்லாமிய மக்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் திமுக கூட இருந்திருக்கிறாங்க, அதுதானே உண்மை. அது நிதர்சனமாக ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. உண்மை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய மக்கள் யாரையும் எதிர்க்கிறார்கள் அல்லது அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவர்களுடைய அரசியலையும் ஆதரித்திருக்கிறார்கள். தேவைக்கேற்ப நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அவங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி தான் பெருவாரியாக வாக்குகள் அளித்தாங்க. அது அந்த நேர சூழல். டிடிவி தினகரன் திடீர்னு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும்போது பெருவாரியாக அவருக்கு வாக்களித்தாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலில் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இன்றைய சூழலில் இந்தியா முழுக்கவே முஸ்லீம் சமூக மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். தங்களுடைய பாதுகாப்புக்கு யார் சிறந்த அரசியல் வேலியாக இருக்க முடியும் என்று தீர்மானித்து வாக்களிக்கிறார்கள். இப்போ மேற்கு வங்கம்னு சொன்னோம்னா மம்தா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க, பீகார்னா தேஜஸ்வி யாதவ் ஆதரிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசனா அகிலேஷ் யாதவ் ஆதரிக்கிறாங்க. அதே போல தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக சிஏஏங்கிற அந்த குடியுரிமை கருப்பு சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு தங்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் பேணக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக திமுகவை கருதுகிறார்கள், நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் குடியுரிமை கருப்பு சட்டம் வந்ததிலிருந்து திமுகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கூர்ந்து பார்த்து இவர்கள் உண்மையிலேயே நல்லிணக்கத்தை பாதுகாப்பார்கள், சமூக நீதியை பாதுகாப்பார்கள், இந்து முஸ்லீம் உறவை பாதுகாப்பார்கள், இவர்களால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து திமுக ஆட்சியை ஆதரித்தார்கள். இந்த தேர்தலிலும் திமுகவை ஏறத்தாழ 70% 80% வரை மொத்தமாக ஆதரித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அந்த மீதி 20% வாக்குகள் விஜய்க்கு கொஞ்சம் போயிருக்கு, அதிமுக கொஞ்சம் போயிருக்கலாம், நாம் தமிழர் கொஞ்சம் போயிருக்கலாம். எதுவுமே போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பரவலாக 80% குறையாத வாக்குகள் திமுகவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னோம்னா திமுக ஜனநாயக சக்தியாக இருக்கிறது, திராவிட இயக்க அரசியலை பேசுகிறது, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. திமுகவும் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிறது. அதிமுகவில் தாவேக்காவை ஆதரிக்கிற அந்த அணியினர் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, திமுக தான் எங்களுக்கு எதிரி, அதுக்கு நாங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அடிப்படையில் தாவேக்கா அதிமுகவுடைய வாக்கு வங்கி தான் பெரும் அளவில் எடுத்திருக்கு. இதில் இவங்களை ஆதரிக்கிறது மூலிமா எப்படி அதிமுகவை பலப்படுத்த முடியும்னு ஒரு வாதத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக அவங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அல்ல. இவங்க ரெண்டுமே அண்ணாவுடைய தம்பிகள், பெரியாருடைய பேரப்பிள்ளைகள். இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்லை. அப்போது இவருடைய கொள்கை எதிரிகள் பலப்படும் வகையில் இவருடைய செயல்பாடு இருந்து விடக்கூடாது. அரசியல் எதிரிகள் சமாதானம் செய்து கொள்ளலாம், ஆனால் கொள்கை எதிரிகள் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. அதான் தயவு செய்து அதிமுகவுடைய இருதரப்புமே புரிந்து செயல்படணும். கடந்த காலத்தில் இதற்கு முன்பாக பிரிந்து போனவர்களையும் அழைத்து அவங்க உட்கார்ந்து பேசி அந்த கட்சியை ஒழுங்குபடுத்துக்கு நம்மளாம் விரும்புகிறோம். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. இப்போ இந்த அரசியல் தேர்தல் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் 3 வருத்தங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பொதுவாக பேசப்படுது. ஒன்று, திமுக ஆட்சி இழந்தது ஒரு அதிர்ச்சி. 2வதாக முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் குளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தது. 3வதாக அதிமுக பிளவுபட்டிருப்பது. 3ஐயுமே பொதுமக்கள் வேதனையோடு தான் பேசுகிறாங்க, கட்சி சார்பற்று பேசலை. இது நீங்கள் பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட உரையாடி பாருங்கள், பொதுவான ஆட்கள்கிட்ட அவங்ககிட்ட இந்த 3ஐயுமே வருத்தமாக தானே பேசுகிறாங்க. அதை அதிமுகவுடைய தலைமை புரிந்து கொள்ளணும். நீங்கள் முன்னமே குறிப்பிட்டிருந்தீங்க சார், காங்கிரஸ் ஒரு சின்ன நன்றி கூட சொல்லாமல் ஒரு சகோதரர் நல்லா பேசிட்டு இப்போ போயிட்டாரு. 29 தேர்தல் இந்தியா அலைன்ஸ் விஜயை வச்சு ராகுல் பிரதமர் ஆகிட முடியுமா? என்னை பொறுத்தவரையிலையும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றிருந்திருக்க முடியும். இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்ட நேரத்திலேயே ராகுல் காந்தி அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்து பிரதமர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அவர்களை முடிவு செய்திருந்தால் ஒரு நிலை மாறியிருக்குமோ என்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை நிதிஷ்குமார் ஒரு பலகீனமான நபராக அவர்கள் கருதியிருந்தால் குறைந்தபட்சம் பிரியங்கா காந்தி அவர்களையாவது நிறுத்தி இருக்கலாம். பெண்கள் வாக்குகள்
முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கு. குறிப்பாக வட இந்திய மக்கள்கிட்ட வந்து அந்த இந்திரா காந்தி நேரு குடும்பத்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு இன்னும் இருக்குது. அந்த ரெண்டையும் அவங்க செய்ய தவற விட்டுவிட்டார்களோ என்று நான் இப்போது கூட நினைப்பது உண்டு. தேர்தலுக்கு பிறகு அவர்கள் எதிர்பாராத ஒரு தோல்வியை அந்த இந்தியா கூட்டணி சந்தித்தாலும் அதன் பிறகு அந்த கூட்டணியை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்தது. ஆனால் தவற விட்டு விட்டார்கள். குறைந்தபட்சம் திமுக எப்படி ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைச்சி சிறப்பாக கொண்டு போனுச்சோ அதையே முன்மாதிரி எடுத்துக்கொண்டு அவங்க செஞ்சுருக்கலாம். தவற விட்டுட்டாங்க. நம்பகமான விமர்சனமே வைக்காத ஒரு பங்காளியாக இந்தியா கூட்டணியில் முதலிடத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அவர்களோடு இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியில் போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில், அது மாதிரியே போயிட்டீங்க. இப்போது பார்லிமெண்ட் தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்போ திமுகவும் அந்த இந்தியா கூட்டணி இல்லாத நிலையில் இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல, தேஜஸ்வி யாதவ் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல, மம்தா பானர்ஜி தீதி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ இந்தியா கூட்டணி இப்போ இருக்குதா இல்லையா என்பது நமக்கு தெரியலை. எனவே வந்து இந்த கேள்விக்கு வந்து விடை சொல்வதாக இருந்தால் அவங்க விஜயை வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களை வந்து அந்த கூட்டணியை நோக்கி அவங்க சென்றதுக்கு காரணமாக அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுடைய ரசிகர்களால் எங்களுக்கு பாண்டிச்சேரியில், கேரளாவில், கர்நாடகாவில் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். 4 மாநில அரசியல் இதில் அடங்கியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் திமுக தலைமையிலான அணியை தான் வலுவாக ஆதரிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் இன்னும் அவகாசம் இருக்கிறது. எத்தனையோ அரசியல் நிலைகள் வந்து இதே தொடரோட்டத்தோடு செல்லுன்னு சொல்ல முடியாது, மாறக்கூடியது. அதற்கேற்ப சில முடிவுகளும் மாறும். அந்த சமயத்தை இது போன்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவோம், உரையாடல் நடத்துவோம், பேசுவோம். குதிரை பேரம் அரசியல் பெரும்பாலும் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அமமுக ஒரு ஆள் தூக்குனாங்க, 25 பேர்கிட்ட ஒரு தூக்குனாங்க. பெருசா யாருக்கு கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. தாவேக்காவை பெரிய அளவில் விமர்சிச்சிருக்கணும். ஒரு என்டிஏ பாஜக பண்ற வேலையை பண்ணியிருக்கிறாங்க, அது வெளிப்படையா தெரியுது. ஆனா ஏன் இதை பெரிய அளவில் விமர்சிக்கல? நீங்க பாருங்க, அதே போதை மருந்து கத்தி குத்துகள், மரணங்கள், கற்பழிப்புகள் எல்லாம் நடக்குதா இல்லையா? முந்தைய திமுக ஆட்சியில் கற்பழிப்புகள், கஞ்சா படுகொலைகள், இதர வன்முறைகள்லாம் நடக்கும்போது பல பேர் கடுமையாக எதிர்த்தாங்க, எழுதுனாங்க, விமர்சித்தாங்க. அதான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நியாயமான கண்டனங்கள். அதே போன்ற தவறுகள் இப்போ நடக்குதா இல்லையா? ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, கஞ்சா குடித்து விட்டு நண்பர்கள் மோதிக்கொண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற கண்டனத்தை எடுப்பணுமா இல்லையா? இப்போ யாராவது எழுப்புறாங்களா? அப்போது மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பெண்குடமா? இந்த கேள்வி வருதா இல்லையா? அதே போன்று தான் இந்த குதிரை பேரம் நடந்திருக்கு. நான் கூட கேலியாக சொன்னேன், இது யானை பேரம்னு சொன்னேன். ஏன்னா எல்லாருமே குதிரை பேரம் தான் சொல்லணுமா? ஒரு மாற்றாக சொல்லுவேன், யானை பேரம்னு சொன்னேன். அப்போது காங்கிரஸோ, சிபிஐ, சிபிஎம், விசிகா, யூஎம்எல் போன்ற கட்சிகளோ தாவேக்கா கூட்டணிக்கு போகும்போது யாரும் விமர்சிக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு முறையாக நிர்வாக முடிவெடுத்துட்டு போகிறாங்க, கொள்கை முடிவெடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அமமுகவுடைய வேட்பாளராக போட்டியிட்டு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்ற மன்னார்குடி அண்ணன் திரு காமராஜ் அவர்கள் காணவில்லைன்னு சொல்லி அந்த கட்சியுடைய தலைவர் அண்ணன் டிடிவி அறிவிச்சார். திடீர்னு வந்து சேர்ந்துட்டதா சொன்னாங்க, போலி கடிதம் கொடுத்ததா சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா அவர் அங்கேயே போயிட்டதா சொல்லி கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ இது என்ன பேருன்னு சொல்லி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அன்னைக்கு கேள்வி எழுப்புனாங்க. இன்றைக்கு வரையும் பதில் இல்லை. இந்த அதிமுகவுடைய ஒரு பிரிவு அங்கே போகிறத பற்றி திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்? அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி, அதாவது அமைச்சர்கள், வாரியங்கள் இதெல்லாம் காட்டி இழுத்துட்டு போகிறாங்க, மோசமான பேரம் நடக்குங்கிறாங்க. இதைத்தான் எல்லாரும் எழுப்புறாங்க. இதுக்கு வந்து முறையாக பதில் சொல்லக்கூடிய யார்? தாவேக்காவுடைய தலைவர், முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் மௌனமாக இருக்கார். அவங்க தலைமை மௌனமாக இருக்குது. அப்போ இந்த வாதங்கள் வந்து குதிரை பேரம், யானை பேரம், அடுத்து ஒட்டக பேரம்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் அப்படி வாதிச்சுட்டு வரது அவங்க தானே முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த வாதங்கள் தொடரத்தானே செய்யும், இந்த சர்ச்சைகள் தொடரத்தானே செய்யும். இது ஆரோக்கியமற்ற போக்கு தானே. இதே திமுக செய்திருந்தால் விட்டுருப்பாங்களா? கம்யூனிஸ்டில் செஞ்சுருந்தால் விட்டுருப்பாங்களா? அவங்க அப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியலை, சொல்கிறேன். ஆனால் தாவேக்கா செய்யும் போது ஏன் அதை வேடிக்கை பார்க்குறாங்க? அப்போ என்ன திரைமறைவு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியலை. இதில் ஒரு நீங்களே சொல்லியிருந்தீங்க சார், நம்ம பெருசாக விமர்சனம் வைக்க வேண்டான்னு. ரீல்ஸால் வெற்றி பெற்றாங்கன்னு முன்னாள் முதல்வர் கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு கூட வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு. அதே ரீல்ஸ் அரசியல் பார்க்குறீங்களா சார்? அதிகாரிகள் ஆய்வு செய்கிறாங்க, அங்கேயே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ரீல்ஸ் போடுற மாதிரி ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதை பற்றிலாம் கையாளணும். இது தொடர்ந்துச்சுன்னா என்ன விமர்சனம் தெரியுமா வரும்? குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து
கடந்த 27 மாதங்களாக ஆங்காங்கே சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து ஒரு இளைய தலைமுறையை வென்று நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கிட்டவே நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நல்லதும் ஆட்சி செய்யுங்க. இந்த அதிகாரிகள் உட்காந்து ரீல்ஸ் போகிறாங்கன்னா அந்த துணிச்சல் அவங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் பல ரகசிய காப்பு விஷயங்களை கூட பேசலாம். அதிகாரிகள் அந்த கருத்துக்களை பரிமாறலாம். அதெல்லாம் வெளியில் போணுச்சுன்னா ஒரு நிர்வாகத்துக்கு ஆரோக்கியமானதா? சத்திய காப்பு பிரமாணத்துக்கு மாறு செய்வதாகத்தானே அர்த்தம். இதையெல்லாம் அவர் கண்டித்து ஒழுங்குபடுத்தணும். இல்லைன்னு சொன்னால் கடுமையான விமர்சனத்துக்கு கேலிக்கு அவங்க ஆளாகுவாங்க. நம்ம நல்ல இடத்துல சொல்கிறோம், நம்ம காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் இதெல்லாம் அதிமுக ஆட்சி நடந்துச்சா, திமுக ஆட்சி நடந்துச்சா? இல்லை. இந்த ஆட்சி நடக்கும்போது எதிர்மறை விமர்சனம் வரத்தானே செய்யும். அதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? அதனால் இதெல்லாம் திருத்திக் கொள்ளுங்க, சரி செய்யுங்க. அதிகாரிகள்கிட்ட நல்ல முறையில் இதெல்லாம் முன்கூட்டி எடுத்து சொல்லி உள்ளே வரக்கூடியவங்களை உட்காரக்கூடியவங்களை இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள்லாம் இருக்குங்கிறத எடுத்து சொல்லி உள்ளே வர வைங்க. இல்லாட்டி உங்களுக்கு தான் கெட்ட பேருது. நிறைய பொய் செய்திகளை பரப்பி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செய்திகளில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த எம்எல்ஏ இப்படி ஆட்டோ ஓட்டுநர், காலில் செருப்பு கூட இல்லாதவர், அம்மாவுக்கு வாடகை கொடுக்க கஷ்டப்படுறதுனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தானே இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த பொய் செய்திகள் தெரிஞ்சிருச்சு, எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தானே சார் நம்மளால்? அதாவது இது மக்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள்கிட்ட நீங்கள் தாவேக்காவுடைய வேட்பாளரை பார்த்து ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 99% பேர் தெரியாதுங்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டாம் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா தெரிஞ்சிருக்கலாம், அருண்ராஜ் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தெரிஞ்சிருக்கலாம், செங்கோட்டையான தெரிஞ்சிருக்கலாம், புஷி ஆனந்தனை இப்படி தான் 4-5 பேர் தெரிஞ்சிடும். வேறு யாருக்கும் தெரிஞ்சது வாய்ப்பே இல்லை. நாங்கள் விஜய்க்காக ஓட்டு போட்டோம், விசிலுக்காக ஓட்டு போட்டோங்கிறாங்க. அதுக்காக 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 50,000 ஓட்டா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? தொலைக்காட்சிக்கு போடுங்கன்னா 50,000 ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆமாம். அப்போ அவங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாமல், வேட்பாளர் கேரக்டர் தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. இது மக்கள் செய்த நடவடிக்கை. இப்போ மக்கள் அதெல்லாம் உணரணும். தாங்கள் ஓட்டு போட்ட வேட்பாளர் பதவியேற்பதற்கு முன்னாடி தண்ணியை போட்டு ஆடுறார். வீடியோலாம் வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் பார்ப்பதற்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. மக்கள் யோசிக்கணும், நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரிதானா, எத்தகைய முடிவை நம்ம எடுத்திருக்கோங்கிறத பற்றி அவங்க மறுபரிசீலனை செய்யணும். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை, விஜயுடைய தொகுதியில் ஓட்டு போடுங்க. விஜய் சுட்டி காட்டிய வேட்பாளருடைய கேரக்டர் என்ன, அவருடைய உழைப்பு என்ன, தியாகம் என்ன, அவருடைய அரசியல் பாரம்பரியம் என்ன, அவருடைய செயல் திட்டங்கள் என்ன, அவருடைய முடக்கங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்தாங்க ஓட்டு போட்டிருக்கணும். அப்போ எதுவுமே தெரியாத, எதுவுமே செய்யாத, எந்த தகுதியும் இல்லாதவர்களை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க. அதை விட ஆற்றலும் அறிவுமிக்க வேட்பாளர்கள் தோல்வியடைவாங்க. இதுக்கு பேர் என்ன ஜனநாயகமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இன்னும் எப்படி போகும் சார் இந்த தமிழக அரசியல் சூழல்? இந்த விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? 6 மாத காலம் பொறுத்துருங்க. 6 மாத காலம் பொறுத்துருங்க, அவசரப்படாதீங்க. அவர்களுக்கு வாய்ப்பை நம்ம மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள ஆட விடுவோம், வேடிக்கை பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுப்போம். நாமளே முடிவெடுக்காவிட்டாலும் மக்கள் நம்மளை முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி விடுவாங்க. நம்ம மனசார என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 5 வருஷம் இல்லாமல் ஆட்சி செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். உங்கள் ஆட்சி 2 வருஷத்தில் கலைஞ்சிரும், 3 வருஷத்தில் கலையணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் தேர்தல் நடந்திருக்கு. உடனடியாக ஒரு தேர்தலுக்கு எவ்வளோ பெரிய செலவாகும். அப்போ மக்களுடைய பணம் தான் வீணாகுது. அதனால் வந்துட்டீங்க, முடிவே நீங்கள் 5 வருஷம் ஆட்சி செய்யுங்க, நலவும் ஆட்சி செய்யுங்கிறோம். அப்படி நீங்கள் நலவும் ஆட்சி செய்யலையா, நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக மக்களுடைய ஆதரவோடு எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் தொடரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. தமிழ் நிறத்துக்கும் நேயர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.